ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் நில அளவை செய்வதற்கு, அதாவது சர்வேயருக்கான ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த லைசன்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnlandsurvey.tn.government.in இதை பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு சர்வேயருக்கான ஒரு லைசன்ஸ் பார்த்தா தமிழக அரசு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்டை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஃப்ளாஷ் நியூஸில் போயிட்டுருக்கு பாருங்கள். அப்ளை ஃபார் லைசன்டியேட் கோர்ஸ் இன் லேண்ட் சர்வேயிங், அதாவது லேண்டு சர்வேயிங் கோர்ஸ் பற்றி உங்களுக்கு கோர்ஸ் சொல்லித்தராங்க. அதை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கான லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ண போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக், எம்எஸ்சி ஜியாகிரஃபி, எம்எஸ்சி எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கான, அதாவது நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய 3 மாத பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்த முழு விவரத்தை நீங்கள் காணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 11/4/2025. ஓகே, தமிழக அரசு சார்பில் நில அளவை செய்வதற்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. 3 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்ப படிவம் கருப்பு அல்லது நீல நிற மையினால் தெளிவான எழுத்துக்களில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அப்ளை பண்ணுங்கள். ஃபோட்டோக்கு மேலே சைன் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பள்ளி இறுதித் தேர்வு மதிப்பெண் பட்டியல் கேட்டிருக்காங்க. பட்டய மற்றும் பட்டப்படிப்பில் பெறப்பட்ட தொகுப்பு மதிப்பெண் பட்டியல் நகல் அல்லது ஒவ்வொரு பாடத்திலும் உள்ள செமஸ்டருக்கான, அதாவது மார்க்ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ கன்சாலிடேட் மார்க்ஷீட்டாக இருக்கலாம், ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி இந்த அட்ரஸ்: முதல்வர் இணை இயக்குனர் பயிற்சி, தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையம், உரத்தநாடு, தஞ்சாவூர் மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். விண்ணப்பம் அடங்கிய தபால் உரையின் மேல், அதாவது என்வலப் கவர் மேலே நில அளவை செய்வதற்கான உரிமம் செய்வதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு அந்த என்வலப் கவர் மேலே இதை எழுதணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழ்கண்ட இணையதள இணைப்பின் வாயிலாக செலுத்தி அதற்கான ஒப்புதல் ரசீது ரிசிப்டை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் மூலமாக அது இருக்கு பாருங்கள். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் இந்தியாவில் பேமெண்ட் பண்ணுற மாரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் தாராளமாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். அதெல்லாமே நீங்கள் கொடுத்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் பார்த்தா பேமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும். பேமெண்ட் கேட்டகரியில் போயிட்டு ஸோ இதுக்காக அப்ளிகேஷன் ஃபார் லைசன்ஸ் சர்வே அதை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கான அப்ளிகேண்ட் நேம் என்ன அது எல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு அமௌண்ட் எல்லாமே நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. ஸோ எந்த ஆப்ஷன் அது நீங்கள் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ லிங்க் இதில் தான் அறிவிச்சிருக்காங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ட்ரைனிங் ஃபீஸ்ன்னு இருக்க பாருங்கள். இதுதான் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக 3 லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ண பாருங்கள். 500 ரூபாய்க்கு 11/4/2025 கடைசி தேதி. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய 3 மாத பயிற்சிக்கான லைசனேட்டட் கோர்ஸ் இன் லேண்ட் சர்வேயிங், இது குறித்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாகவும் இப்பயிற்சிக்கு விண்ணப்பிக்கும் நாள் இருக்குது. முந்தைய 5 வயசில் தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10th தமிழ் ஒரு பாடமாக படித்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பேசிக் கிரைட்டீரியா. பயிற்சியின் நோக்கம் பொறுத்த வரைக்கும் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெற்றவர்களை அரசு துறைகளுக்கும் இதர நிறுவனங்களும் பயன்படுத்தி கொள்ளும் வகையில் தகுதியுடையோருக்கு நில அளவை பயிற்சி அளித்து உரிமம் வழங்குதல். அதாவது இந்த பயிற்சி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா
ஒரு சில கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, அதனால் உங்களை வந்து அந்த அளக்கிறதுக்கு உங்களை வந்து கூப்பிடுவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு இன்கமோ ரெவென்யூ வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்பயிற்சி பெறுவோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை எதுவும் வழங்கப்பட மாட்டாது என்பதை விண்ணப்பத்தார தெரிவிச்சுக்கோங்க. அதேமாரி வேலை வாய்ப்போ அல்லது ஊதியமோ எதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம், உத்தரவாதம் இல்லை, லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை வச்சு யாராச்சும் உங்களை கூப்பிட்றாங்க, ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட் ஆஃபீஸரோ கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். பட் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கும் அப்படின்னு கேரண்டி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லைசன்ஸ் வாங்கி வச்சிங்க அப்படின்னா இந்த சர்வேயருக்கான வேலையெல்லாம் வர சொல்ல நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு தாராளமாக வந்து போகலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளை பண்ணுங்கள். பயிற்சி விவரம் பற்றி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3 மாதம் உங்களுக்கான பயிற்சி வழங்குறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையத்தில் அதிகபட்சமாக 100 நபர்களுக்கும், சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் செயல்படும் நில அளவை பயிற்சி இருக்க பாருங்க, அங்கே 50 நபர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் 2 மாதங்களுக்கு பாரம்பரிய நில அளவை கருவிகளான சங்கிலி, நெற்கோண கட்டை மற்றும் கோணமானி ஆகியவற்றை பயன்படுத்தி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ நீங்கள் முடித்ததுக்கப்புறம் வெற்றிகரமாக பயிற்சியை நிறைவு செய்த பின்னர் நில அளவை செய்வதற்கான உரிமம் வழங்கப்படும். ஸோ லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ண போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும், அப்ளிகேஷன் ஃபீஸ். அதேமாரி பயிற்சிக்கான கட்டணமாக 30,000 ரூபாய் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரரின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டு பயிற்சிக்கு அழைக்கப்படும் போது பயிற்சி கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். உறைவிடம், உண்டி மற்றும் பயண கட்டணங்களை சம்பந்தப்பட்ட பயிற்சியாளர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அது உங்களுடைய செலவில் தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பயிற்சிக்கான கட்டணம் வந்து திரும்ப செலுத்த கொடுக்க மாட்டோம். ஒன்ஸ் நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணினதுக்கப்புறம் ட்ரைனிங்கை முடித்தாலும் நீங்கள் முன்னாடியே போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை திரும்ப கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஇயில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். பிஇயில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். எம்எஸ்சி ஜியாகிரஃபி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எம்எஸ்சியில் எர்த் ரிமோட் சென்சிங் அண்டு ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். இது ஒரு கேட்டகரி. அல்லது நீங்கள் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, எதுலனா ட்ரேட் ஆஃப் சர்வேரியா அவார்ட் பை த நேஷனல் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் ட்ரைனிங். ஸோ சர்வேரிக்கான ஒரு நேஷனல் ட்ரைனிங்கோட ஐடிஐக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அல்லது சர்டிஃபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் சர்வேருக்கான ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், அல்லது அந்த சர்வேருக்கான ஒரு சர்டிஃபிகேட் ஒகேஷனல் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சியோடைய தெரிவிற்கான விகிதம் பற்றி கொடுத்துருக்காங்க. 35% இவங்களுக்கு வந்து பார்த்தா ஒதுக்குறாங்க. டிப்ளமோ வந்து பார்த்தா 50%, இது ஒரு 10%, 5% அந்தமாரி ஒரு எலிபிள் கொடுத்துருக்காங்க. மேற்குறிப்பிட்ட பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பிரிவில் உரிய கல்வி தகுதியினை பெற்ற நபர்கள் இல்லாத பட்சத்தில் அக்காலி படம் டிப்ளமோ சிவில் முடிச்சவங்களுக்கு போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வயது வரவு 50 வயசுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி கூற படிப்பில் அனைத்து பாடங்களையுமே பெற்ற மொத்த மதிப்பின் வழிகாட்டின் அடிப்படையில் பயிற்சியாளர் தெரிவு செய்யப்படும். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஸோ நீங்கள் டிகிரியில் யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி செலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் தேதி 11/4/2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்துகிட்டு ஃபோட்டோ ஓட்ட சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ ஓட்டிட்டு எந்த குவாலிஃபிகேஷனோ அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு மீதி இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க. உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, அட்ரஸ் என்னமான படிச்சிருக்கீங்க, கல்வி தகுதி, அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஃபில் பண்ணிட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம், பிளேஸ் அண்ட் டேட் போட்டுட்டு இது கூட உங்களுக்கான 10th 12th டிகிரிக்கான மார்க் ஷீட், எல்லா மார்க் ஷீட்டுமே நீங்கள் அட்டாச் பண்ணி தாராளமாக இந்த வேலைக்கு இந்த லைசன்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இந்த லைசன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எங்கேயாச்சும் ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்லேயே இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ சர்வேக்கெலாம் நிறையா டிமாண்ட் இருக்குங்க. நிறைய பேர் உங்களை வந்து பார்த்தா அஸ்டன் மாரி கூட்டிகிட்டு போவாங்க, உங்களை வந்து பார்த்தா சர்வே பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இந்த குவாலிஃபிகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் எக்ஸாமினேஷன் கூட உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணி இந்த ஜாப்லாம் நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.